நான் நெருக்கத்தின் பாதையிலும் ஒடுக்கத்தின் பாதையிலும் செல்றேன். ஒருவேளை தேவனுடைய கிருபை மேல இல்லையோ, என் குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்க, ஒருவேளை தேவன் என் கூட இல்லையோ, என் வீட்டுல இல்லையோ, இதனாலதான் நான் சமாதானத்தை இழந்துட்டனோ என்ற பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கீங்களே, இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு வாங்க. உங்க உள்ளத்துல இருக்கிற இந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. உங்களை கர்த்தருக்குள் ஒப்புருவாக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய மகிமையும் வலிமையான காரியங்களை சிந்திங்க. அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும். கர்த்தர் மாறாதவர். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் மகளே, மகனே, உங்க மேல மனதுருக்கிற கர்த்தர் சொல்றார், உங்க மேல கிருபை இருக்குமா? உங்க மேல தேவ சமாதானம் இருக்கு. கர்த்தர் சொல்றபடி வாழ்ந்து இந்த நன்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.